ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கல அப்படின்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ எம்பிபிஎஸ் அப்ராடில் சூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணணும், அதாவது சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதாவது டாப் மோஸ்ட்டில் இருக்க மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அது மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, எந்தெந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஆஃப்டர் நீட் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் வரல, எம்பிபிஎஸ் சீட் இந்தியாவில் கிடைக்கல அப்படின்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அப்ராட்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி அட்மிஷன் பண்ணுறது, எப்படி மெயில் மூலியமாக பண்ணலாமா, இல்லை டைரெக்டாக எப்படி அட்மிஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். இப்போ டைரெக்டாக வந்து எப்படி அட்மிஷன் இப்போ யூனிவர்சிட்டியில் போடுறது பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஏஜென்சி அந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து மெடிக்கல் ஷீட் வாங்க முடியும். நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணி வாங்குறது கஷ்டம். ஸோ எப்போ சார் இந்த மாதிரி எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து எப்போ முடியும், அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு செப்டம்பர் ஃபஸ்ட்லேயே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு சீட்டு வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் தேவை அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ டாப் மோஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணுறாங்க. அது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ சார் வருஷத்துக்கு ஒரு ஒரு 1 இயருக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் அஃபோர்டபுள் பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த கண்ட்ரீஸும் யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது உஸ்பெகிஸ்தான் பார்த்திங்கன்னா நமங்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி கிர்கிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கேஎஸ்எம்ஏன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அப்ராடில் எம்பிபிஎஸ் 6 இயர்ஸுமே கிளியர் பண்ணி ஈஸியாக வந்து எம்சிஏயில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் தேவைப்படுது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.